மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம், பேசலாம். முதல் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னைய ராணுவ வீரர் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு ஈட்டி வந்த பல கோடி சொத்துக்களை போலீசார் கண்டுபிடித்து முடக்கிய சம்பவம் தான் முதல் செய்தி. அது என்ன, ராணுவ வீரருக்கும் போதைப் பொருள் வியாபாரத்துக்கும் உடான உறவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரிந்த பிரதேசத்துல 400 கோடி பொறுமதியான போதைப் பொருட்களை போலீசார் கைப்பற்றினாங்க. அதுல உரிமையாளர்கள் சொல்லி 5 பேரை இனங்கண்டாங்க. அதுல 6 வாகனங்களை கைப்பற்றினாங்க. 8 பேரை கைது செஞ்சாங்க. வாகன உரிமையாளர்கள் யாரு அப்படின்ற ஒரு தேடுதல் வேட்டைய போலீசார் ஆரம்பிச்சாங்க. அதுல முதல்ல சிக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொழும்பு பிரதேசத்துல இருந்து இந்த ஒரு போதைப் பொருளை வாங்க வந்ததுல ஒருத்தர் தான் இந்த ராணுவ வீரர். இந்த ராணுவ வீரர் கிட்டத்தட்ட கொமண்டோ ரெஜிமோ பிரிவுல 22 ஆண்டுகள் சேவையாற்றினவர். ஓய்வுக்கு பிறகுதான் இந்த ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறதாக தெரிய வருது. இந்த ராணுவ அதிகாரிய கைது செஞ்சு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அவருடைய வங்கி கணக்குகளை சோதனையில ஆரம்பிச்சாங்க. அதுல தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொழும்பு பிரதேசத்துல சரசவி படுமன பகுதியில இவருக்கு 4 மாடி வீடொன்றும், அதே போல அதே பகுதியில 3 மாடி வீடொன்றும் இருப்பதாக தெரிய வந்திருக்குது. அதுல ஒரு வீடு இப்போதுதான் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருப்பதாகவும், இவருடைய வீட்டுக்கு வேலையாட்கள் பணிப்பெண்கள் சொல்லி நிறைய பேர் சேவைக்கு அமர்த்திருந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இவருடைய ஒரு வங்கி கணக்குல 1 கோடி ரூபாய், அதுவும் மனைவியினுடைய வங்கி கணக்கு. அதே போல இவங்க அன்றாட செலவுக்குன்னு சொல்லி ஒரு வங்கி கணக்கை திறந்திருக்கிறாங்க. அந்த வங்கி கணக்குல 10 லட்சம் ரூபாய். அன்றாட செலவுக்கு 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு யோசிங்களேன். இங்க இருக்கிற கேள்வி என்ன போலீசாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பென்ஷன் போன உங்களுக்கு கூடி போனா 1 லட்சம் ரூபாய் சல்லி கிடைக்கலாம். 1 லட்சம் ரூபாய் செலவுல கொழும்புல எப்படி 2 மாடி வீடு, எப்படி வங்கியில, அதுவும் மனைவிட வங்கியில கோடிக்கணக்கு பணம், எப்படி அன்றாட செலவுக்கு 10 லட்சம் அப்படின்னு சொல்லி கொடை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போதுதான் அவரு சில உண்மைகளை சொல்லி இருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2014ஆம் ஆண்டு ஓய்வு பெறாரு. ஓய்வு பெற்றதுக்கு பிறகு கடுமையாக ராணுவத்தில் உழைச்சிருப்பார் இல்லையா, சும்மா இருக்கிறது எதுக்கு, கடுமையாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு இவர் தெமட்டகொட சமீந்தவுடனான உறவை பேண ஆரம்பிச்சாரு. தெமட்டகொட சமீந்தவனுடைய உறவை ஆரம்பிச்சாலும் இவர் போதை வர்த்தகம் அப்படின்னு சொல்லி யாரோட உறவை பேண ஆரம்பிச்சார்னா, பிரெஞ்சு ரூபன் சொன்னோம் இல்லையா, அதாவது நிழலுலக தாவூத் இப்ராஹிமுடைய சகாவாக மாறிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பார்த்தோம் இல்லையா, அந்த பிரெஞ்சு ரூபனுடைய போதைப் பொருட்களுக்கான இவரு பல இடங்களுக்கு கொண்டு சென்று உரிய ஆக்களுக்கு ஒப்படைக்கின்ற பணியை செய்து வந்ததாக தெரிய வந்திருக்குது. இந்த தெமட்டகொட சமீந்தையும் அதே போல ரூபனும் தான் இந்த 400 கோடி பொறுமதியான போதைப் பொருளுக்கு இவங்களும் உரிமையாளர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் குறித்த பிரதேசத்துக்கு இவர் அவருடைய கார்ல போய் இந்த பொருட்களை எல்லாம் கொண்டு உரிய இடத்துக்கு கொடுக்கலாம் என்ற ஒரு விஷயத்தை செஞ்ச சந்தர்ப்பத்துல தான் அவைகள் கைப்பற்றப்பட்டு உரித்த நபர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது. போதை வர்த்தகத்தில் ஈடுபட்டதாக அவருடைய வாக்குமூலத்துல வழங்கியிருக்கிறார். மேலும் விசாரணைக்கு உட்படுத்துறாங்க. மேலும் என்னென்ன விஷயங்கள் நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெமட்டகொட சமீந்த யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிரோனிகா அவருடைய அப்பாவை படுகொலை செஞ்ச சம்பவத்துல மரண தண்டனை கைதியாக சிறையில் இருக்கிறாரு. ஆனா அவரை சிறையில இருந்தா என்ன, அவருடைய போதை வர்த்தகம்ன்றது இன்று வரைக்கும் நடந்து கொண்டு இருக்குது. அதுக்கும் கோடிக்கணக்கில் வெளிநாட்டுல இருந்து போதை பொருட்களை இறக்குமதி செய்து கடத்தி இப்படியான வேலையை செய்யறாரு அப்படின்னா, இந்த சிறைச்சாலைக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு கேள்வி மேல ஆரம்பிச்சிருக்குது. நீங்க எந்த குற்றத்தை எடுத்து பார்த்தாலும் அதுல ஒரு இடத்தை போய் நிற்கும். அதுக்கு பின்புலமாக இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முன்னைய நாள் ராணுவ வீரராக இருப்பார் அல்லது ஏதோ ஒரு போலீஸ் அதிகாரியாக இருப்பார் என்பது தெரிய வந்திருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற குற்றங்கள் குறைவதற்கு அரசு எடுக்கின்ற முனைப்புகளுக்கு மக்கள் ஆதரவு நிச்சயமாக வழங்கப்படணும். அந்த வகையில நம்மளோட பிரார்த்தனையும் அதுதான், இந்த கலாச்சாரம் நிறைவு பெறணும், முற்றுப்புள்ளி வைக்கப்படணும் அப்படின்றதுதான். இந்த ராணுவ வீரருடைய அட்டகாசம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு ராணுவ வீரருடைய ஒரு சாதனையும் நேற்றைய தினம் கம்பள பிரதேசத்துல பதிவாச்சு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 16 வயது பாடசாலை மாணவிய கழுத்தறுத்து படுகொலை செஞ்ச ஒரு சம்பவம் பதிவாச்சு. இந்த ஒரு விஷயத்தை செஞ்சதும் முன்னைய நாள் ராணுவத்துல இருந்து ஓடி போன ஒரு ராணுவ அதிகாரி இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாரு. பிள்ளையோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மல்கி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மல்கியோட படுகொலை எப்படி சம்பவிக்குது, யார் இந்த ராணுவ வீரர் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இப்போது போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. மல்கி ஒரு பாடசாலை மாணவி.
மல்கிட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவர் தான் இந்த ராணுவ வீரர் தில்ஷான் என்று சொல்லப்பட்டவர். இவர் வந்து குருநாகல் பிரதேசத்துல வந்து திருமணம் முடிக்கிறாரு. அது டிவோர்ஸாக மாறியதுனால வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அவருடைய தந்தையோட சில தகராறுகள். அதனால வந்து இந்த மல்கிட தந்தை சொல்லியிருக்கிறார், எங்கட வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மனிதாபிமான அடிப்படையில ஒரு உதவியை செஞ்சிருக்கிறாரு. ஆனா இந்த தந்தை வந்து கொழும்புல ஒரு பேக்கரியில வேலை செய்யறதாக சொல்லப்படுது. இந்த வீட்டுல வந்து மல்கி, அவருடைய அம்மா, அவருடைய அம்மம்மா 3 பேர் தான் இருந்து வந்திருக்கிறாங்க. இந்த சூழல்ல வந்து 1 வருஷம் தான் இருந்திருக்கிறாரு. இவருக்கு மல்கி மேல அளவு கடந்த காதல். இந்த காதல் வந்து 1 வருஷம் பயணிச்சிருக்குது. பிறகு தொழில் நிமித்தம் ட்ரிங்கோக்கு போறாரு. அங்க வேலை செஞ்சுட்டு கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல தான் மல்கி இவருடைய காதலை கட் பண்றா. இப்ப இவருக்கு ஒரு விஷயம் ஓடுது, எதற்காக காதலை கட் பண்ணா, இவருக்கு வந்து பாடசாலை ஏதோ ஒரு மாணவரோட தொடர்பு இருக்குமோ என்ற பல்வேறு சந்தேகம் வந்ததுனால ரொம்ப ஆத்திரம் அடைஞ்சவர் உடனடியாக அந்த வேலையை விட்டுட்டு உடனடியாக இங்க வந்திருக்கிறாரு. மாலை பொழுதாகும் பொழுது வந்து மிரட்டிருக்கிறாரு மல்கிட தாய. மல்கிட காதல் நின்று போச்சு, மல்கி இல்லண்டா அனைவரையும் கொண்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டி இருக்கிறாரு. அன்று இரவு அனைவருமே தூக்கத்துக்கு போறாங்க. 10 மணி அளவுல வந்து வீட்டுக்குள்ள புகுந்து வந்து மல்கிட கழுத்தை அறுத்துட்டு அந்த முன்னேனா ராணுவ வீரர் தலைமறைவாகிட்டாரு. உடனடியாக தாய் அலறி அடித்து கொண்டு கதற ஆரம்பிச்சிருக்கிறார். உதவிக்கு அண்டை அயலவர்களை கூப்பிட்டு இருக்கா, யாருமே அந்த பக்கம் போகல. பிறகு போலீசாருக்கு தகவல் சொல்லி போலீசார் தான் அங்கு வந்து பார்க்கின்ற பொழுது மல்கி உயிரிழந்தாச்சு. உயிர் இழந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிக இரத்தப்பேரின் காரணமாகத்தான் உயிர் பிரிந்ததாக சொல்லப்படுது. இங்க நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கழுத்தை அறுத்ததுக்கு பிறகு மல்கியே தாயிட்ட வந்து சொல்ற அளவுக்கு ஆரோக்கியமா இருந்திருக்கா? ஒருவேளை உடனடியா துரித கதியில செயற்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருந்தா நிச்சயமாக மல்கிய பாதுகாத்திருக்கலாம் என்பதுதான் போலீசார் சொல்லுகின்ற ஒரு விஷயம். எதனால இப்படியான மனித அபிமானம் இல்லாம போச்சு அப்படின்னு ஒரு கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது. கொலகார படுபாவிதான், அவனிடத்துல மனிதாபிமானம் இல்லைன்னா அண்டை அயலவர்களாக இருக்கின்ற இவர்களிடமுமா மருந்துக்காவது மனசாட்சி இல்லாம போனது, மனிதாபிமானம் இல்லாம போனது? இப்படியான ஒரு சமூகத்துல நாம் வாழ்கிறோம் என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது. என்னதான் இருந்தாலும் இப்போது மல்கி என்ற 16 வயது மாணவி உயிரோடு இல்லை. இப்போது இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தி கண்டெடுக்கப்பட்டிருக்குது. இதை 150 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கிறாரு. பிறகு என்ன, உடனடியாக கைது நடக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் எதிர்பார்ப்படாத பிரதேசத்து மக்கள் இருந்தாங்க. ஆனா மற்றும் ஒரு அதிர்ச்சியான செய்தி அவங்களுக்கு கிடைச்சிச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வீட்டுக்கு பின்புறமாக இருக்கிற தேயிலை தோட்டத்துல இதே தில்ஷா என்று சொல்லப்படுகிற ராணுவ வீரர் தற்கொலை செய்து கொண்டு தன் உயிரை மாய்த்து கொண்டார். ஒரே தினத்துல காதலுக்காக 2 உயிர் போயாச்சு. 1 வருடம் தங்க வச்சு சாப்பாடு போட்டாச்சு. கூட இருந்த தனது மகளையே காதல் கொண்டான். காதல் சக்சஸ் இல்லைன்னும் பொழுதோ அவங்களோட கழுத்தையை மறுத்து படுகொலை செய்து இவன் உயிரையும் மாய்த்து கொண்டான். எதுக்கு? வயது வந்த குழந்தை வீட்டில் இருக்கும் பொழுதோ இளம் வயதுடைய ஒரு ராணுவ வீரர் ஆல்ரெடி டிவோர்ஸ் இடத்துல இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு, நீங்க வீட்டுல தங்க வச்சிங்க, மனிதாபிமானம் என்ற அழகையில நீங்க உதவி செஞ்சிருக்கலாம். அந்த மனிதாபிமானத்துக்குள்ள இருக்கிற மனிதனுக்குள்ள இருக்கின்ற மிருகங்கள் பற்றி நீங்க சிந்திச்சிருக்கணும். எப்படி உறவு சம்பந்தப்படாத இரத்த சொந்தங்கள் இல்லாத ஒருத்தரை தனிமையில குமர் பிள்ளை இருக்கிற ஒரு வீட்டுல தங்க வச்சது முதற் பிள்ளை உங்களுடையது. எனவே இதை ஒரு செய்தியா கடந்து போகாமல் ஆண் பெண் உறவு என்பதும் ஆண் பெண் கலத்தல் என்பதையும் கவனமாக அணுக வேண்டிய தேவை, காலத்தின் தேவை என்பதை புரிஞ்சு ஒவ்வொரு பெற்றோரும் ரொம்ப அவதானமாக நடந்து கொள்ளணும் என்பதுதான் அடுத்து மீசான் டிவியை முன்வைக்கின்ற வினயமான ஒரு வேண்டுதல். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வதேச அளவுல வந்து இலங்கை நாட்டுக்கே மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் பதிவாக இருக்குது. சமூக ஊடகங்கள்ல அந்த ஒரு காணொலி பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் நியூசிலாந்தில் இருந்து இந்த நாட்டுக்கு சுற்றுலா பயணியாக வந்த ஒரு யுவதிக்கு நடந்த சம்பவம். அது அவருக்கு சங்கடம் போலவே இப்போது நாட்டு மக்களுக்கு அது சங்கடமானதாக அமைஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு திருவில்ல போற இந்த சுற்றுலா பயணியை நிறுத்தி ஒரு இளைஞன் வந்து பிச்சை கேட்கிற மாதிரி பாலியல் பிச்சை கேட்டிருக்கிறார் என்பதுதான் அந்த பரபரப்பான செய்தி. இது குறித்து இவ வந்து இப்போது இமெயில் ஊடாக ஒரு முறைப்பாட்டை வழங்கியிருந்தா. நாட்டில் இருக்கும்போது அவ செய்யல, பயந்து செய்யாம விட்டு அவ என்னவோ தெரியல. இப்போது அவ நாட்டுல இருந்து வெளியேறி போய்த்தான் இமெயில் ஊடாக அவ ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருக்கிறார். அந்த கம்ப்ளைண்ட்ல வந்து இவ என்ன சொல்லியிருக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருகம்பையில இருந்து இவ வந்து பாசிக்குடாக்கு போயிருக்கிறா. திருக்கோயில் பிரதேசத்துல வந்து பெட்ரோல் போட்டுறதுக்காக அவன் திருவிழா நிறுத்திருக்கிறா. அந்த இடத்துல தான் இவரை சந்திச்சிருக்கிறா. அவரும் இவரோட பேசியிருக்கிறா போல. ஏன்னா அது முடிச்சுட்டு வெளியாகும் பொழுதுதான் நிறுத்திட்டு இவர் பேச ஆரம்பிச்சிருக்கா. இனி புதிய கலாச்சாரம், மக்களோட கலாச்சாரங்கள் எப்படி என்ன ஏதுன்னு ஏதும் உள்ளுக்குள்ள
என்ன சுற்றுலா பயணி இல்லையா, ஏதாவது பேசலாம் என்று தான் நினைச்சு பேசியிருக்கா. திடீரென இவர் என்ன கேட்டிருக்கிறாருன்னு கேட்டா, அவருக்கு பாலியல் தேவை உள்ளதாக சொல்லி அதுக்காக அழைச்சிருக்கிறாரு. ரொம்ப அதிர்ந்து போனா. இனி இளங்கல் என்பதனால மர்ம உறுப்பு அந்த யுவதிக்கு காட்டியிருக்கிறார். ரொம்ப அதிர்ந்து போனவங்க ரொம்ப ஆத்திரத்துல, ரொம்ப பயத்துல அப்படியே திருவிழா எடுத்துக்கொண்டு கடந்து போனதாகத்தான் அதுல சொல்லியிருக்கா. இந்த சம்பவம் நடந்திருக்கப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி தான் நாட்டுக்கு அவ வந்திருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் இது பதிவாகி இருக்குது. என்னதான் இருந்தாலும் இப்போது இந்த காம பிசாச போலீசார் தேடி வராங்க. நிச்சயமாக இது குறித்த கைது கூடிய சீக்கிரம் நடக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுலா பயணிகள் என்பது இந்த நாட்டினுடைய சுற்றுலாத்துறை என்பது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஒரு முதுகெலும்பு மீசா டிவி சொல்லும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இயற்கையாக இறைவன் தந்த வளம் தான் இது. எனவே மக்கள் ரொம்ப ஆசையோடும் ரொம்ப சுதந்திரமாகவும் பாதுகாப்போடு இந்த நாட்டில் பயணிக்கலாம் என்பதனால தான் இங்கே வராங்க. ஒரு பெண் தனிமையில ஒரு திருவிழா எடுத்துட்டு நாட்டை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நிலையில இலங்கை இருக்குன்ற ஒரு மனநிலையில தான் இங்க வந்தாங்க. ஆனா இந்த பையன் நிறுத்தி வச்சு இப்படியான ஒரு விஷயத்தை செஞ்சது என்பது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. என்னதான் இருந்தாலும் அரசு சுற்றுலாத்துறையினருடைய பாதுகாப்பு குறித்து கூடிய கவனம் செலுத்தும் பல்வேறு விசாரணைகள் நடந்து வருது. இந்த ஒரு விஷயமும் அது குறித்து விசாரணைகள் நடக்கட்டும் என்ற பிரார்த்தனோட, லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, ஆயுதம் இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.